வந்து சொல்லும்போது சொன்னாங்க, இந்த ஓனர் நீங்க தானே ஆடிட்டோரியத்துக்கு, அடிக்கடி ஆடிட்டோரியத்தை மாத்தாதீங்க, ஒரே ஆடிட்டோரியத்தை நடத்தணும்னா ஒரு திக்கனாயிருக்கு. இந்த தடவை புரியா கொடுத்துருக்காரு, என்னடா ஏன் வேலையா போச்சு ஆயிரம். அடுத்து நம்ம நந்தகுமார் அவர்கள் சந்தேகம் தான் கேட்டுங்க, நம்ம தானே சுப்ரீம் மொபைல்ஸ், நீங்க ஒரு நல்ல விஷயத்தை எனக்கு துவங்கி வச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த சிங் சவுண்ட் நம்ம வந்து நம்ம பண்ணணும்ல, ஆமாம் அது எப்படின்னா, ஆமாம் அந்த காலத்தில் மக்கள் தினம் நடிகர் தினம் சிவாஜி சார் காலத்தில் வந்து செட்டில் பேசி நடிக்கும் போது அந்த வசனம் வந்து அப்படியே ரெக்கார்ட் ஆகிடுது. அப்போ டப்பிங் அப்படின்னு ஒரு சிஸ்டம் எல்லாம் கிடையாது. இப்போ நாங்கள் நடிக்க போனதுக்கப்புறம் டப்பிங்னு ஒன்று வந்துருச்சு. இப்போ மறுபடியும் வந்து சிங் சவுண்ட் அப்படின்ட்டு என்னன்னா அது கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான். அது கால்லையோ தொடையிலையோ ஒரு பேட்டரி கட்டி விட்டு அங்கிருந்து உயர கொண்டு வந்து இங்கே ஒட்டி விட்டுருப்பாங்க. ஒட்டி விட்டா நம்ம பேசி நடிச்சிட்டோம்னா மறுபடியும் நம்ம டப்பிங் பேசுகிற வேலை மிச்சம். அந்த மாதிரி ஒரு சுப்ரீம் மொபைல்ஸ் பண்ணுறது கோடம் பார்க்கறது ரொம்ப வளசல பார்க்கறது பயங்கர பிஸியான ரோடு. நான் சொன்னேன், சார் இங்கே எப்படி சார் அந்த சிங் சவுண்ட் எடுக்கிறது? பொதுவாக அந்த லைவ் ரெக்கார்டிங் அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு இங்கே இந்த ஆடிட்டோரியம் ஒரு ஷூட்டிங் நடக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு அங்கங்கே ஆளு நின்று சைலன்ஸ்னு சொன்னார். பெரிய நிமிஷம் பிடிச்சி வேற. பட் அது உங்களுக்கு கிடைச்ச அந்த சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் அருமையான ஆளு. நான் நம்பவே இல்லை, சிங் சவுண்ட் உடனே செட் ஆகிருந்தேன். ஓனமாக நடிச்ச மாதிரி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம், வேற ஈஸியாக முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தலைவர் நந்தகுமார் அவருக்கு தான் உங்க பேர் மாற்றி சொல்லிருக்குன்னு நினைக்கிறேன். ராதாகிருஷ்ணன் கூட நந்தகுமார் வந்து எம்டி அவர்கள் இல்லையா? எம்டி சரி. ஓ கல்யாணம் எம்டி அவர் தான். நாங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி பேர் சொல்லி பேசிட்டு இருக்கிறேன். நாங்கள் இந்த படம் 100 நாள் ஓடிச்சுன்னா 100வது நாள் சீட்டு அவசரத்துக்கு மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க. எங்களோட கதாநாயகருக்கு ராதா சீல் எனக்கு கொடுத்துருவாங்க, என் சீல் கவுண்டமணி எனக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் கீழே மாற்றிக்குவோம். அந்த மாதிரி நான் பேரை மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவாக இங்கே நகைச்சுவை சங்கம் வந்ததுக்கப்புறம் நகைச்சுவையாக பேசுறதுக்கு யாராச்சும் கேள்வி கேட்டால் தான் அதுக்கு நகைச்சுவையாக பதில் சொல்ல முடியும். நான் நடிக்க போனது ஒரு நகைச்சுவையான விஷயம் தான். அதை என்ன எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு பெரிய நடிகனாக நம்பிக்கை இல்லை. கோயம்புத்தூரில் பிஎஸ்சி பாட்னி செகண்ட் இயர், பிஎஸ்சி பாட்னி அட்டம்ப்ட். பிஎஸ்சி பாட்னி அட்டம்ப்ட்டுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேலை கிடைக்கும்? முதலாளி ஐயா நாகராஜன் ஐயா அவர்கள் நீங்கள் சொல்லுங்க, பிஎஸ்சி பாட்னி ஃபெயில் ஆனவங்களுக்கு அட்டம்ப்ட்டுக்கு உங்கள் கம்பெனியில் என்ன வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறது தெரியல, சுற்றிட்டு இருந்தா சரி. அப்போ நம்ம நடிகர் சிவகுமாரன் எனக்கு பழக்கமானாரு, நம்ம மாரம்பட்டி சிவகுமாரன் மூலமாக அவர் பழக்கமானாரு. அன்னக்கிளின்னு ஒரு ஷூட்டிங்கு, இளையராஜா சார் ஃபர்ஸ்ட் படம் நம்ம பவானிபுரத்தில் தெங்கு மராட்டம் எடுத்தாங்க. அப்போ இப்படி வந்து நல்ல ஒரு ஜீப் நிறைய பிரியாணி மட்டன் சிக்கன் எல்லாம் பண்ணிட்டு போய் சிவகுமாரனை பார்த்து அங்கேயே ஒரு நாள் தங்கியிருந்த தெங்கு மராடா அப்படின்னு ஒரு ஊரில். அந்த தெங்கு மராடா எப்படின்னா அங்கே வந்து கரண்ட்டே கிடையாது. ஷூட்டிங் நடக்கிறது வந்து ஜென்ரேட்டர் வச்சு நடத்துக்குவாங்க. நம்ம தங்கி இருக்கிற வீட்டிலலாம் கிடையாது. அப்படி சிவகுமாரன் கிட்ட பழக்கமானப்போ என்ன ஒரு நாகராஜன் சாருக்கு அந்த காமெடி சொல்லணும்னு என்கிட்ட முதல்ல சொல்லிட்டாரு. அதனால அதை மறுபடியும் சொல்றேன். யாராச்சும் கேட்டிருப்பீங்க, கேட்டிருந்தாலும் பரவாயில்ல. செகண்ட் டைம் ஒரு படம் பார்க்கறது இல்லையா, பார்ட் 2 பார்க்கறது இல்லையா, அது மாதிரி வச்சுக்க வேண்டியதான். சிவகுமாரன் எப்படின்னா நம்ம நடிகர் நம்ம சிவாஜியோட நடிச்சு சினிமாவில் ஷூட்டிங்னா முதல்ல அங்கே வர வேண்டியது ஜென்ரேட்டர் தான். ஜென்ரேட்டர் வந்தால் தான் கரண்ட் வரும், கரண்ட் வந்தால் தான் லைட் ஆன் பண்ணுவாங்க, லைட் ஆன் பண்ணால் தான் ஷூட்டிங் நடக்கும். இல்லாட்டி ஷூட்டிங் முதல்ல ஜென்ரேட்டர் தான் வரணும். நம்ம நடிகர் நம்ம சிவாஜி சார் எப்படின்னா ஜென்ரேட்டர் வரதுக்கு முன்னாடி போய் மேக்கப் கொடுக்காதுங்க எல்லாம் வச்சுட்டு. அதனால அவர் கூட நடிக்கிறவங்க எல்லாம் பயந்து நடுக்கி அவருக்கு முன்னாடி ஓடுவாங்க. அப்படி சிவகுமாரன் கிட்டத்தட்ட சிவாஜி சாரோட ஒரு 10-15 கூட நிறைய படம் நடிச்சிருக்காரு. சிவாஜி சாருக்கு மகனாகவும் தம்பியாக நிறைய நடிச்சிருக்காரு. அதனால ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஊருக்கு முன்னாடி போனது வழக்கம் சிவகுமாரனுக்கு. அது மாதிரி இங்கே கோயம்புத்தூர் வந்தாருன்னா அப்போ பெருசாக ஃப்ளைட் எல்லாம் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் தான், ட்ரெயினில் தான். அந்த நைட்டு நீலகிரி எக்ஸ்பிரஸ் ப்ளூவும் இருக்கு. நான் தான் சிவகுமாரன் சென்டார் போடுறதுக்காக போவேன். போகையில ஒரு நடிகன் அப்படின்னா லேட்டாக போனாதான் ஒரு பந்தாப்பா இருக்கும். ஒருத்தர் வந்து பரபரப்பா இருக்குல்ல, ட்ரெயின் புறப்படுற நேரத்தில் சிவகுமார் அப்படிப்பாங்க. ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெடிக்கிறது. போகையில சிவகுமார் சார் வாங்க சார் ஒரு கையெழுத்து போடுங்க சார், ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க சார். இது
போனப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. வணக்கம் சார், வணக்கம் அப்படின்னு நிக்கவே மாட்டான். திரும்பி கூட பார்க்காம போயிட்டே இருப்பான். மூணாவது பேச்சு அந்த பக்கம் போன சிவகுமார் நின்றுப்பாடு வாய் கட்டி போறான். அப்படி சதிச்சு போற அளவுக்கு ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிறது. அப்படி பழக்கமானப்ப தான் அவர்கிட்ட லேசா சொன்னேன், அந்த ஒரு சின்ன சமாச்சாரம் என்ன, எனக்கு சினிமாவில் நடிக்கலான்னு கொஞ்சம் ஆசையா இருக்குது, அவ்வளோதான். உங்களுக்கு தெரியுமா அவளை பற்றி கேட்டுக்கலாமா அவர்கிட்ட? தப்புதான் ராஜு, சினிமாங்கிறது என்னன்னு சொல்லி இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன், நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன் தள்ளி போனால் ஒரே இருட்டு, லைட்டு கூட இல்லை, அது வரைக்கும் தள்ளி போய் சத்தியமா நான் சினிமாவில் நடிக்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே அந்த ஆசையை வரப்போகாது அப்படிங்கிற அளவுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் மறுபடியும் இங்க வந்தா மறுபடியும் இதை பிஎஸ்சி பாட்டி அட்டன்ட்டு தான், என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ வேற ஒன்றும் பிஸ்னஸ் இல்லை, ஒரு தோட்டம் பக்கத்தில் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் அதை கொடுத்துட்டோம். சரி இப்போ என்ன பண்ணுறது, சரி வழி இல்லை, சென்னைக்கு போவோம் அப்படின்னா என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, தங்கமான பசங்க. அத்தனை பேருக்கு வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறது அப்படிப்பட்ட ஆளுகளே கிடையாது. ஏய் நீ நடிக்க போய் எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரி ஆக போறேன். எம்ஜிஆர் சிவாஜி இருக்காங்க சினிமாவில் வந்து நம்பியார் இல்லையா, வீரபாலையா, நாகேஷ் இருக்காரு, ரங்காராவ் இருக்கிறாரு. சரி எனக்கு என்னமோ முகரைக்கு அது ரொம்ப கஷ்டம்னு தோணுது. இப்படி பார்த்து எனக்குன்னா எப்படி ட்ரெயின் பண்ண. சரி இவனை இப்படி சொல்றான் என்னன்னு போகிற சினிமா சான்ஸ் தேடி போக இங்கே நடிச்ச அனுபவம் கிடையாது. சரி ஒரு சேஃப்டிக்கு எதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கார் டிரைவிங் லைசன்ஸ் எப்படிதான் கார் ஓட்டி குறைச்சிக்கலாம். அப்புறம் பிஎஸ்சி பார்ட்டி சர்டிஃபிகேட் அதையெல்லாம் அங்கே எடுத்துட்டு போயிட்டேன். கடைசி டிரைவராக இருந்தால் இல்லாட்டி ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு போனால் எங்கள் மச்சான் வந்து அர்ஜுன் மன்றாடியார் அவர் ஒரு லாரி கம்பெனியில் சிபாரிசு பண்ணிட்டு அனுப்புறாரு. அனுப்புனால் அங்கே போனால் இங்கிலீஷ்லேயே இன்டர்வியூ பண்ணுறாங்க. நம்மளுக்கு இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வராது. நம்மளுக்கு எல்லாரும் இங்கிலீஷ் சொல்லுவேன், எனக்கு 1.5 லாங்குவேஜே தெரியும், 1.5 மொழி, ஒரு தமிழ், அரை இங்கிலீஷ். இந்த அரை இங்கிலீஷ்க்கு எப்படி வேலை கொடுப்பாங்க? கொடுக்கலன்னா அப்புறம் அப்படியே சிவகுமாரன் கூடயே சுற்றிட்டு அவர் ட்ராமா நடிக்கையில் அவர் கூட போயிட்டு அவர் கூட அப்படியே ஷூட்டிங் போயிட்டு இருந்துட்டு இருந்திருப்போம். முதல் படம் சட்டமன் கைன்னு ஒரு படம், அந்த கேமராமேன் என்கே விஸ்வநாதன் எனக்கு பழக்கம். அவர்கிட்ட போய் எனக்கு சான்ஸ் வாங்கி தந்தது வந்து நீங்கள் எல்லாம் நம்ப மாட்டீங்க, இது காமெடியாக நகைச்சுவை சங்கமாக இருக்குன்னு சொல்கிறேன். நகைச்சுவை சங்கமாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். யார் அதை வந்து வேற வாங்க எடுத்துக்கூடாது, அதை வந்து என்கரேஜிங் எடுத்துக்காதீங்க. அந்த காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மாக இருக்கிறப்போ மதுவிலக்கு தடை, பர்மிட் இருந்தால் ஒரு 4 ஃபுல் கிடைக்கும் மாதம். 4 ஃபுல்லு இல்லாட்டி 4 12 மனப்பாடம் இருக்குது. 12 பாட்டில் பேர் எங்கிட்ட பர்மிட் இருக்கு. இப்போ இல்லை, இப்போ குடிக்கிற பழக்கமெல்லாம் இல்லை. இது ஜாலியாக இருக்குக்கா சொல்கிறேன். போய் என்கே விஸ்வநாதன் சார் பழக்க மாட்டார். ஃப்ரெண்டு ஒருத்தர் திருப்பூர் பாலன், சின்ன தம்பி எல்லாம் படம் எடுத்தார். திருப்பூர் பாலன், திருப்பூர் மணியனோட வச்சுங்க. அவர் வந்து அந்த என்கே விஸ்வநாதன் சார் கூட அசிஸ்டன்ட் கேமராமேன் சுற்றிட்டு இருந்தார். அவர் பாலன்கிட்ட வந்து ராஜீவ் உங்களுக்கு பர்மிட் இருந்தால் கொடுங்க, நம்ம கேமராமேனுக்கு ஒரு ஃபுட்டு வாங்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் பர்மிட் கொடுத்துட்டு திருப்பி வாங்கலை, பர்மிட் அவரையே வச்சு சொல்லுங்க, எனக்கு ஏதாச்சும் ஒரு சினிமாவில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி குடி சமயத்துக்கு எடுத்து சில சமயத்தில் இப்படி வாழ வைக்கணும். ஒரு தயவு செய்து மறுபடியும் ஏன்னா இதை மட்டும் கட்டிங் போடுவாங்க யூடியூப்ல. குடிக்க சொன்னா சொல்லிடாரு, குடிக்க சொன்னா சொல்லிடாரு, குடிக்க சொன்னா ரவுண்ட் எடுத்து சைடுக்கு ஒரு பாட்டில் போட்டு இது கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி இங்கேயே இதை அப்படியே பாட்டில் மாற்றிடுவாங்க. கையில் ஒரு பாட்டில் குடிச்சுட்டேன். இவ்வளோ வேலை எனக்கு அதெல்லாம் சொல்றேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி சொல்லிட்டு சார் அவருக்கு போய் சார் விஷ்ணா சார் பர்மிட் எனக்கு காட்டேன், நீங்களே வச்சுருக்கேன், எனக்கு தேவையான பர்மிட் எடுத்து வாங்குறேன். இந்த சட்டமன் கேள்வி ஒரு கொலை பண்ணி வேலை செஞ்சுக்கிறீங்க, கமலஹாசன் டபுளாக்கி நடிக்க போகலாம், அதில் முடிஞ்ச ஒரு சின்ன கேரக்டர் வாங்கி கொடுங்க. ஒரு சின்ன கேரக்டர் வாங்கி கொடுத்தாரு. அந்த படம் உங்களுக்கு உங்கள் வயசுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ், சொர்க்கம் மதுவிலே அந்த பாட்டு. அப்படித்தான் எனக்கு சான்ஸ் கிடைத்தது. இதில் என்ன காமெடினா நல்லா ஞாபகம், ஏவிஎம் 4வது ஃப்ளோரில் அந்த ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க, சொர்க்கம் மதுவிலே சாங். நான் சான்ஸ் கேட்க டிஎன் பாலகிட்ட போகிறேன். கமலஹாசன் சார் மேக்கப் போட்டு நடந்து வர்றாரு. அப்படியே பார்த்தேன், சிவகுமார் என்ன சொன்னது கரெக்டாக, நம்ம திருப்பி ஊருக்கு போயிடலாம். இப்படி அழகான ஆளுகள்லாம் நடிக்கிறது நம்ம வந்து என்னடா பண்ண போகிறோம். அப்புறம் மறுபடியும் உள்ள போகுது.
இல்லையா எல்லாரும் அதே ஒரே மாதிரி இருக்காங்க, ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்காங்கல்ல அப்படின்னு மனசு தேர்த்திக்கிட்டு அந்த படத்தில் வில்லனா நடிக்க சான்ஸ் கிடைச்சது. அதுலேருந்து அப்படியே அப்படியே போய் நம்ம மணிவண்ணன் சார் அங்கே பழக்கமானார். அவர் டைரக்ஷனில் வந்து 100ஆவது நாள் அந்த படம் வந்தோடனே 100ஆவது நாள் வந்தோடனே வண்டி டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அப்பப்போ வண்டி கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகும், பெட்ரோல் தீர்ந்து போய் நிற்க, அதெல்லாம் நடக்கும். இருந்தாலும் வண்டி நிற்காம 48 வருஷம் 49 வருஷமா ஆச்சுன்னு நினைக்கிறேன், வண்டி நிற்காம ஓடிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ டைரக்டர் தான் நான் நன்றி சொல்லணும். என்னை வந்து விதவிதமா அந்த டைரக்டர் எல்லாம் காட்டிட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து பி வாசன் ஒரு டஃப்பான போலீஸ் ஆஃபீஸர், மணிவண்ணன் ஒரு டொல்லான கேரக்டர் அமெரிப்படையில, நடிகர்கள் ஒரு காமெடி, பாரதிராஜா சார் ஒரு முட்டல் சின்ன தாசு, வேற பாசல்னா ஒரு கூகுழி வாசலே ரொம்ப முக்கியமா, கமலஹாசன் சார் தயாரிக்கிறது வந்து ஒரு கடமை கட்டிங் கட்டுப்பாடு, பாலாஜி சார் தயாரிக்கிறது மக்கள் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி வெரைட்டியா காட்டணும்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு டைரக்டருக்கு வந்து இவனை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனாலுக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் கொடுக்குறாங்க. அது ஏன் சொல்றேன்னா, பாகுபலியில கட்டப்பா கேரக்டர்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல எனக்கும் பிரபாஸுக்கு நிறைய காமெடி சீன் வரும். அப்ப நான் வந்து ராஜமௌலி கிட்ட கேட்டேன், சார் காமெடி பண்றதுன்னா ஓகே சார், பட் இப்படி ஒரு ரஃப்பான கெட்டப்ல மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு தாடி வச்சுட்டு இங்க வேற 2 சைடு பேண்ட் வச்சுக்கிறாங்க. நான் இதே வெயிட் தான், அதை பார்த்துட்டு இப்போ ஏன் அடிச்சுட்டு கேட்குறாங்க. இடையில அதே 90 கிலோ தான், கொஞ்சம் ப்ராடா சேர்த்து இந்த 2 பக்கமும் பேண்ட் வச்சாங்க. அதனால சார் நான் முதலே சொல்லிட்டேன், சார் இந்த வயசுல அப்பவே 60 வயசு ஆயிடுச்சு சார், இந்த வயசுல நான் கண்டால் ஸ்கிப் எல்லாம் வெயிட்ஸ் எல்லாம் தூக்கி பிரபாஸ் மாதிரி ராணா மாதிரி பாடி ஏற்ற முடியாது. பாடி நல்லா வச்சுக்கிறேன், எதையாச்சும் பண்ணி ரிப்பேர் பண்ணிக்க இருக்குல்ல, உங்களால வேற ஏதாச்சும் பண்ண வாங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். அவர் நடிகர்கள் ரொம்ப சௌகரியமா வச்சுட்டார். அதனால வந்து அப்படி பார்த்தோம். அப்ப நான் கேட்டேன், எப்படி சார் இந்த கெட்டப்ல எப்படி சார் ஒரு காமெடி வரும் அப்படின்னா, சார் நான் சென்னையில் தான் பிறந்தேன் சார், அங்கதான் சார் படிச்சேன் சார், நான் காலேஜில் படிக்கிறேன், இப்போ அண்ணா நகர் படத்தை 10 தடவை பார்த்துருக்கேன் சார், அதனால காமெடி பண்ணி எந்த கெட்டப்லையும் உங்களுக்கு போய் சார் அது ஒரு முரட்டுத்தனமான ஒரு சிங்காத்தான வழக்கு காட்டினாங்க. அப்போ இதுக்கு காரணம் வந்து அந்த படத்தினுடைய டைரக்டர் பாலா வந்து தான், நம்ம ஆர் சுந்தரராஜனுடைய அசிஸ்டன்ட், நம்ம ஊருக்காரர் அவர் ரொம்ப கிண்டல் குடிச்சாடு. அவங்களுடைய காமெடி எல்லாம் சொன்னாலும் நிறையா சொல்லிட்டு போகலாம். அவங்க கேள்வி கேட்டு பதில் சொன்னோம்னா கொஞ்சம் காமெடிகள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்காங்க. இல்லை சார், நம்ம இது தனபால் சார் கிட்ட கேட்கணும், நம்ம இன்னும் கொஞ்சம் பேசலாமா இல்லை அவங்களுக்கு அவங்க கேள்விகள் விழுவுமா? போய்க்கலாம், அதுதான் கேள்வி